வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனுக்கு பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைங்க கர்த்தர் தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து தேவன் தாமே உங்களை உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெரிய எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை செயல்படுத்தும்படியாக இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் சில நேரங்கள் பார்க்கும்போது சின்ன ஒரு மன பலவீனங்கள், அது நிமித்தம் சரீரத்தில் ஒரு சின்ன சோர்வு உண்டாகும். ஏன்னா ஏகப்பட்ட பிராபலங்கள், ஏகப்பட்ட எதிரிகள் போல அநேக நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு நீங்கள் மேலே வரக்கூடாது என்று சொல்லி அநேக எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்கலாம். அது வெளியில் இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக சொந்த பந்தமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஏன் குடும்பமாக கூட இருக்கலாம், சபையாக கூட இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி கொண்டிருக்கலாம். பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. அது ஆயுதம் போல் தான் புறப்படும். அங்கேருந்து புறப்படும் போது உங்களை காலி பண்ண, உங்களை அழிக்கணும், நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு தான் புறப்படும். ஆனால் உங்ககிட்ட வரும் பொழுது அந்த ஆயுதம் வெத்து ஆட்டமாக போயிடும், ஒன்றுமே பிரயோஜனப்படாது. அது நிறைய ப்ரோக்ராம் போட்டு தான் வரும், ஆனால் உங்களை எந்த ஆயுதமும் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பீங்க. நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, செழித்திருப்பீங்க. உங்கள் கனவுகள், திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அது நிறைவேறும். அப்படி அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை இந்த நாளில் பெரிய அளவில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பகைகள், விரோதங்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிர்ப்பை கண்டு டயர்டாகாதீங்க. நிமிர்ந்து நில்லுங்க. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற பெரியவர், அந்த பெரிய தேவன் தான் பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் அவர் சொன்னபடியே உங்களுக்கு நிறைவேறும். அப்படி நிறைவேறும் என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.